இப்போ இதில் வந்து 1/2 கேஜி மட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து சூப் எடுத்துக்கிறேன் என் பொண்ணுக்கு. இது அப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். மட்டன் கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி மஞ்சள் தூளும் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபுல் பெப்பர். இப்போது ஒரு வெங்காயம், ஒரே ஒரு ஆனியன், ஒரு சின்ன டொமேட்டோ. இப்போ இது ஒரு 3 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூப் எடுத்து வச்சுக்கின்னு இதை வந்து ஃப்ரை பண்ணுறனோ இல்லை கிரேவி பண்ணுறோனோ தெரில, பார்க்கணும். இப்போ 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். எவ்வளோ பேர் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி அளவு பார்த்து தண்ணி வைக்குவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் தண்ணி பார்க்குவேன் அளவு அரிசிக்கு. இதில் மட்டன் சூப் ரெடி ஆகிருக்கு, இதில் ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிருக்கு. இதுலேயும் 2 to 3 விசில் எடுத்துருவேன். இது ஒரு 3 to 4 விசில் எடுத்துருவேன். அது 2 ஹவர்ஸ்க்குள்ளே இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இந்த இவ்வளோ பாத்திரத்தை கழுவி முடிச்சிடுறேன். மட்டன் விசில் வந்துடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் ரைஸ் ஆஃப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அத்தை செய்யணும். அத்தை வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸு அதுக்கு ஆனியன் நல்லா கட் பண்ணணும். ஒரு 10 minutes அப்போ கழுதுனோமே நெக்ஸ்ட்டு அந்த வேலை செய்யணும். பாத்திரம் தேய்ச்சி ஆகிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. பாத்திரம் தேய்ச்சி எட்டு பக்கம் நெக்ஸ்ட்டு ஆனியன் சாப் பண்ணும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான். பாய். பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டோம் நாங்கள். ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டுக்காரோட அம்மா கொடுத்துருந்தாங்க. அத்தையை சாப்பிட்டு இப்போ இதை வந்து ஒயிட் ரைஸு அப்படியே நைட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கின்னு மட்டன் சூப் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, மட்டன் சூப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணுறேன் நான். கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு
அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட். டீ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகுது. டீ போட்டு ஃபஸ்ட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அம்மு பால் குடிக்கிறியா அம்மு? ஆ சின் பால் இந்த கிளாஸ் பால் வந்து என் பொண்ணுக்கு. Let's add tea powder. நம்ம காலையில் காஃபி குடிக்குவோம். நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு லைட்டாக சின்ன கிளாஸில் டீ எடுத்துக்குவோம். எவ்வளோ பேர் அந்த மாதிரி மார்னிங் காஃபி ஈவினிங் டீ குடிக்குவீங்க? இப்போ இந்த டீயை குடிச்சிட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம். மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். மட்டன் பெப்பர் ஃப்ரை ஸ்பேர் பார்ட்ஸ், சப்பாத்தி, லிவர், மட்டன் கிரேவி, ஹாட் லிவர் கிட்னி ஃப்ரை. சண்டே நைட் டின்னர் அந்த கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ கிச்சன் க்ளீனிங் டைம். இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இப்போவே தேய்ச்சிட்றேன். காலையிலலாம் ஆகாது. க்ளீனாக இருந்ததும் கிச்சன் எவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். க்ளீனெல்லாம் பண்ணிருந்தோம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.